ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம எல்லாரும் ஒரு கப்பல் பிரயாணத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஒரு கப்பலில் போய் கொண்டிருக்கிறோம். அந்த கப்பலில் போகும் பொழுது எவ்வளவு காற்றடித்தாலும் கடலில் கொந்தளிப்பு உண்டாகும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய படகுல இருக்கும் பொழுது என்னதான் கொந்தளித்தாலும், என்னதான் அலை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் அதில் அமிழ்ந்து விடாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்ல தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசித்து கொண்டிருக்கிறீங்க? சரியான நேரத்தில் கரை கொண்டு போய் சேர்க்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பெருங்காற்று என் வாழ்க்கையில் வீசினாலும், கடல் கொந்தளித்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும், நான் அக்கினியில் நடந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பாடுங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. ஒரு புதிய பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் பாடி கற்றுக்கொண்டு பாடுங்க. அதன் பிறகு எல்லாரும் சேர்ந்து நாம் பாடி கர்த்தரை நாம் மையப்படுத்துவோம். கையை தட்டு, எல்லாரும் நல்லா கையை தட்டணும், நல்ல உற்சாகமா. காற்று வீசினாலும், கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும், அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். சொல்லுங்க எல்லாரும். வெறும் காற்று வீசினாலும், நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். மீண்டுமாக பெருங்காற்று வீசினாலும், கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும், அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு. சொல்லுங்க. நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு. நான் எதற்கும் அஞ்சிடேன். சொல்லுங்க. என் இயேசு என்னோடுண்டு. நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு. நான் எதற்கும் அஞ்சிடே. பெருங்காற்று வீசினாலும், காற்று வீசினாலும், கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும், அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் நேசர் என்னோடுண்டு. என் நேசர் என்னோடுண்டு. நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு. நான் எதற்கும் அஞ்சிடே. என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையே நான் நம்பிடுவேன். சொல்லுங்க எல்லாரும். என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையே நான் நம்பிடுவேன். ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. என் இயேசு என்னோடுண்டு. நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு. நான் எதற்கும் அஞ்சிடேன். பெருங்காற்று என்னோடுண்டு. நான் எதற்கும் பயப்படேன். சொல்லுங்க எல்லாரும். என் இயேசு என்னோடுண்டு. நான் எதற்கும் அஞ்சிடேன். பெருங்காற்று வீசினாலும், கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும், அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். யாக்கோபே, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். உன்னை நான் தெரிந்து கொண்டேன். நீ என்னுடையவன் என்று சொல்லி கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்த யாக்கோபை கர்த்தர் கைவிடல.
தேவனால் அழைக்கப்பட்ட எந்த தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் கைவிட்டது சரித்திரமே இல்லை. ஆகவே எல்லாரும் சேர்ந்து கரைகளை தட்டி பாடணும். அவர் போல் யாருண்டு, அன்பிற்கு அளவில்லையே. சொல்லுங்க எல்லாரும். அவர் போல் யாருண்டு, அவர் அன்புக்கு. கையை தட்டுங்க எல்லாரும், கையை தட்டுங்க எல்லாரும். அவர் என்னோடு இருப்பதினால் பிள்ளைங்க எல்லாரும் கை தட்டி பாடணும். நான் அசைக்கப்படுவதில்லையே. அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் இயேசு என்னோடு, என் இயேசு என்னோடு, நான் எதற்கும் பயப்படேன். சொல்லுவோம், என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். பெருங்காற்று காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். அறிக்கை பண்ணுங்க. காற்று வீசினாலும் என் வாழ்க்கையில கடல் கொந்தளித்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என் குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். விசுவாசத்தோடு நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மை நான் நம்பிடுவேன். எத்தனை பேர் சொல்றீங்க? உள்ளம் உடைந்து வந்திருக்கிறீங்களா? கர்த்தரை நம்புங்க. ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழ முடியாதையா. எத்தனை பேர் ஒரு நிமிஷம் கூட உண்மை இல்லாம என் வாழ்க்கையில நான் வாழ முடியாத ஆண்டவரே. என் இயேசு என்னோடுண்டு, எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடே. என் வாழ்க்கையில என் இயேசு, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் பிரயாணம் பண்ணுகிற இடத்துல, வேலை செய்யற இடங்களில, என் குடும்ப வாழ்க்கையில, என் பிள்ளைகளோடு என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். எதைக்கும் நான் பயப்பட மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிற மாதிரி நீங்க வாழுங்க. கர்த்தர் நிச்சயமா எந்த சூழ்நிலை கைவிடவே மாட்டார். இருக்கிற இடங்களில் நம்ம எல்லாம் இருந்த தேவ சமூகத்துக்கு நேராக பெருங்காற்று என் வாழ்க்கையில் வீசினாலும், கடல் கொந்தளித்தாலும், முட்கள் என்னை குத்தினாலும், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில ஒரு முள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. குத்தப்பட்டு கொண்டிருந்த வேளையில கர்த்தர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் பூர்ணமா விளங்கும் என்று சொன்ன ஆண்டவர். இன்றைக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை தான், என் கிருபை உனக்கு போதும். உன் குடும்பத்துக்கு, உனக்கு, உங்க வாழ்க்கைக்கு, தேவ பிள்ளைகளுக்கு செய்கிற வேலையில், சரீரத்தில், எல்லா பகுதியிலும் ஆண்டவருடைய கிருபையே நம்மை தாங்கி நடத்தும். அந்த கிருபை நம்ம ஒருபோதும் நம்ம வெட்கப்படுத்தாது. அந்த கிருபை நம்ம ஒருபோதும் கைவிடாத கிருபை. கைகளை உயர்த்தி கைகளை அசைத்தோ பாடணும். கையை கட்டிட்டு கையை கட்டி நிற்க கூடாது. எல்லாரும் சிறு பிள்ளைங்க எல்லாரும் கையை கூப்பி தேவ சமூகத்தில் ஆண்டவரை ஆராதிக்கணும். தேவ பிள்ளைகள் எல்லாரும் கைகளை கூப்பி ஆண்டவருக்கு நேராக எல்லா வாயில திறந்து அந்நிய பாஷையில பேசி நல்ல இயேசுவின் நாமத்தை சொல்லி கொஞ்ச நேரம் வாயில திறந்து எல்லாரும் ஜெபிங்க. எல்லாரும் துதிங்க. கையை கட்டக்கூடாது யாரும். தேவ சிறு பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க யாரும் கையை கட்டி நிற்க கூடாது. எல்லாரும் கைகளை உயர்த்தி கைகளை கூப்பி தேவ சமூகத்துக்கு நேராக உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்க வந்திருப்ப என்று சொன்னால், உனக்காக கர்த்தர் எல்லாரும் செய்யணும்னா, கர்த்தர் உன்னை கைவிடாமல் இருக்கணும்னா,
நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், கர்த்தரை உண்மையா ஆராதிக்கணும், உண்மையாய் அவரை கனம் பண்ணணும், உண்மையா நீ அவர் தேடுவாய் என்று சொன்னார். நீங்க அவரை தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்தி உன்னை சுத்திகரித்துக் கொள்வாய் என்று சொன்னால் கர்த்தர் உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் என் உள்ளமே உடைந்துட்டாலும் நான் உண்மைத்தான் ஆண்டவரை நம்புவேன் என்ற தீர்மானம் என் வாழ்க்கையில உள்ளம் உடைந்த நிலைமையில நீங்க வந்திருக்கலாம். பலரால பல காரியங்களை கேட்டு பல சொன்ன வார்த்தை நிமித்தமாக உள்ளம் உடைந்து போய் தேவ சமூகத்தில் நீ வந்திருக்கலாம். கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை கைவிடுவதில்லை. யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றேன், நான் உன்னை பேர் சொல்லி உன்னை அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன், நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உனக்கு நான் சகாயம் செய்வேன், நான் உன் கூட இருப்பேன். உனக்கு விரோதமா பேசினவங்க, உனக்கு விரோதமா செயல்பட்டவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்று சொல்லி யாக்கோபோடு கூட கர்த்தர் பேசினார் ஆண்டவர். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? யாக்கோபை குறித்து அநேக காரியங்களை கர்த்தர் சொல்லி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் யாக்கோபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தேவன் அவனை அதிகமாக நேசிக்கிறவராக காணப்பட்டார். தேவன் அதிகமாக நேசித்தார். ஏசாவை கர்த்தர் வெறுத்தார். யாக்கோபை கர்த்தர் நேசித்ததுக்கு காரணம், ஏசாவை காட்டும் யாக்கோபு ரொம்ப நல்லவன் கிடையாது. காரணம் தெரியுமா? கர்த்தர் நேசித்ததுக்கு காரணம் தெரியுங்களா? ஆண்டுடைய கிருபை. உங்களை கர்த்தர் நேசித்ததுக்கு காரணம் ஆண்டுடைய கிருபை தான். ஆமா, ஆண்டுடைய கிருபையினால தான் தேவ சமூகத்தில் உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ என்னுடையவர் என்று உன்னை பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் நம்மை கைவிடாத தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்த உயிருள்ள தேவன் நோக்கிப்பா, ஜீவனுள்ள தேவன் நோக்கிப்பா. உன்னுடைய ஜீவியத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் உள்ள முடைந்து வந்த சூழ்நிலையை காணப்பட்டாலும் தேவ சமூகத்தில் அழுது புலம்பி கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னுடைய காரியம் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும், ஆண்டவரே நான் பலவிதமான சூழ்நிலையில கடந்து போய் கொண்டிருக்கிறேன், என்னுடைய காரியங்களை நீ நன்றாக அறிந்திருக்கிறேன், என் உட்கார்தலை அறிந்திருக்கிறேன், என் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், எந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறேன் என்பது உமக்கு தெரியும். என் குற்றங்கள் குறைகள் யாவையும் மன்னித்து என்னை சுத்திகரித்து என்னை பரிசுத்தப்படுத்தி நான் செய்த தப்பிதங்கள், நான் செய்த எல்லா அக்கிரம காரியங்கள் குற்றம் நீங்க என்னை கழுவி என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. தேவ சமூகத்தில் தாழ்மையோடு கர்த்தரை நோக்கி பார்த்து சுத்திகரித்து கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை பண்ணுங்க. அந்த வழியை தான் கர்த்தர் அங்கீகரிப்பா. அந்த வழியை தான் கர்த்தர் அங்கீகரிப்பா. அந்த வழி தான் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். தேவ பிள்ளையே, கண்களை மூடி இயேசுவை நோக்கி பாரு. வாயில திறங்களேன். வாயில திறக்காம இருக்கக்கூடாது ஆண்டவர் சமூகத்தில். ஆமா, வாயில திறக்காம இருக்கக்கூடாது. கர்த்தரை கனம் பண்ணணும். கர்த்தரை உண்மையாய் தேடு. கர்த்தர் உண்மையாய் தேவ சமூகத்தில் பயத்தோடு நடுக்கத்தோடு அவருடைய பிரகாரங்களில் நீங்கள் வரும் பொழுது உண்மையாய் கர்த்தரை தேடுகிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. 146 சங்கீதத்தில் 5ஆம் வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருக்கிறவனும் தன் தேவனாகிய கர்த்தர் மேல் தன் நம்பிக்கையை வைக்கிறவனுமே அவன் பாக்கியவான். நீ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பா என்று சொன்னால் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளை. ஒரு பெரிய ஆறுதல் இங்கே கொடுக்கப்படுகிறது யாக்கோபுக்கு. ஏமாற்றுக்காரனாய் பலவீனமாய் இருந்த யாக்கோபை பற்றி, யாக்கோபை கர்த்தர் மாற்றி ஆசீர்வதித்த அதே தேவன் இன்றும் நம்மை தாங்கி நமக்கு துணையாய் இருக்க வல்லமையுள்ளவராக நம் மத்தியில் ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். யாக்கோபினுடைய நிலைமை கர்த்தர் மாற்றினார். அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றும் அதே யாக்கோபின் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், நமக்கு துணையாய் இருக்கிறவராய், நாம் அவரை நம்பும் பொழுது அவருடைய கரங்களிலிருந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராக இருக்கு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டு நோக்கி பார்த்து தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பாருங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை நோக்கி பாரு. இருதயங்களிலிருந்து காரியங்களை கர்த்தரோடு கூட பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா.
ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன், என்னாலும் நமக்கு துணையா இருப்பா. நான் உன்னை ஒரு போதும் கைவிடுதல்னு கர்த்தர் சொல்றார். கடலாலத்திலும் அக்கினி சூளையில நடந்தாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். தண்ணீர் மேல் நடக்கும் பொழுது, ஆறுகளை நீ கடக்கும் பொழுது ஒன்று முன்மேல் புரளுவதில்லை. நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. சொல்லுங்க எல்லாரும், நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை. கடலாலத்திலும் கடலாலத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க பயம் வேண்டாம், உன் அருகில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போ. ஆவியில் ஆராதனை, என்றுரை செய்தவரை ஆராதிப்போ. ஆவியில் ஆராதனை. கரங்களை உயர்த்தி எல்லாரும், நான் ஒரு போதும் உன்னை இயேசு உங்களை ஒரு போதும் கைவிடவே மாட்டார். பாடுங்க வாயில திறந்து, நான் ஒரு போதும். கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இந்த நாளிலே தேவ சபைக்கு, தேவ பிள்ளைக்கு செய்தேன் அன்றோ. கடலாலத்திலும் கடலாலத்திலும் சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. உன்னை சுற்றிலும் விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ இருக்குதா? பயம் வேண்டாம், உன் அருகில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து என்றுரை எல்லாவற்றையும் கத்தர் அதட்டுவார், நீக்கி போடுவார். ஆராதிப்போ. நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்று நன்றோ. கரங்களை தட்டி கத்தரை மையப்படுத்துவோமா? கத்தர் உங்களுக்கு ஓடு கூட கத்தர் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளையோடு கத்தர் பேசுகிறார். ஒவ்வொரு தேவ ஜனத்தோடு கத்தர் பேசுகிறார். ஒவ்வொரு குடும்ப தலைவரோடு கூட கத்தர் பேசுகிறார். சிறு பிள்ளையோடு கத்தர் பேசுகிறார். வாலிபனோடு கூட கத்தர் பேசுகிறார். வயதானவரோடு கூட கத்தர் பேசுகிறார். சபைக்கு வந்த ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கிருபை அவருடைய கண்களை கிடைத்ததனால கர்த்தர் சொல்ற, நான் உன்னை ஒரு போதும் கைவிடவே மாட்டேன். நான் உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் தம்முடைய துணையாய் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை கர்த்தர் கைவிடுவதே இல்லை. ஏனென்று சொன்னால் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளாய் தேவனாகிய கர்த்தாவே, சொல்லுங்க எல்லாரும், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே எனக்கு செவி கொடுத்துள்ள ஆண்டவரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. நம்பிக்கையோடு பாடுங்க. யாக்கோபின் தேவன்
என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன். எனக்கென்றும் துணையவரே. சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க எல்லாரும், வாய்களை அறிக்கை பண்ணுங்க, எல்லா வாய்களை அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. கரங்களை உயர்த்தி எல்லாரும், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னை என்னாலும் நடத்துகிறவர் என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலையில்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர். சொல்லுங்க எல்லாரும், சொன்னதை செய்திடும். தகப்பனவர். கரங்களை உயர்த்தி, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன். எனக்கென்றும் துணையவரே. அவர்தான் நமக்கு துணை, வேற யாருமே இல்லை, இயேசுதான். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ, விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தரே என் துணையானே. ஆராதனை வேளையில் எல்லாரும், நித்தமும் என் நிழலானே. என்னை உருவாக்குற நாள்ல இருந்து, என்னை தாயின் கருவில் தெரிந்து கொண்ட நாள்ல இருந்து கர்த்தனே எனக்கு துணையா இருந்து, நித்தமும் உம்முடைய நிழலா இருந்து என்னை காத்து வருகிறே. கர்த்தனே என் துணையானே. பாவி என் என்னை பல தள்ளினான், ஆவியில்லை என் திகழ்ந்தோம். பாவி என்றென்னை பலர் நம்மை தள்ளி இருக்கலாம், ஆனா ஆண்டுடைய அன்பு இரக்கம் தயவு நம்மை கிட்டி சேர்த்தது. உணர்ந்து பாடுங்க எல்லாரும் சேர்ந்து. ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே என் துணையானே. உள்ளத்தின் ஆழத்தில் நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே என் துணையானே. கர்த்தர் சொல், உனக்கெதிராகவே. பாடுங்க வாயில திறந்து எல்லாரும், தேவ பிள்ளைகளே. கர்த்தர் சொல்றீங்களா, உனக்கெதி. உண்மையான ஆராதனை பண்ணோம். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம பக்தியோடு உண்மையோடு ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் பேசுகிறார். நாமே அவன் தாசருக்கு நீதியவர், உன்னை அழைத்தவர், உன்னை உண்மை தேவன். அவதாசருக்கு நீதியவர். என்னையே தூதி செய்வா. உள்ளத்தின் ஆழத்துல கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கணும். நல்ல வாயில திறந்து கர்த்தருடைய சமூகத்துல உம்முடைய கிருபைகளுக்காக இதுவரை எங்களை தாங்கி நடத்துகிறது உம்முடைய கரம்.
ஓ ஹalleluya இயேசுவின் நாமமே இன்னும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் ஹalleluya எண்ணி துதி செய்வார் ஹalleluya தேவ சமூகத்தில் தேவ பிள்ளையே கர்த்தர் உங்களோடு கூட கர்த்தர் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். கர்த்தர் உனக்கு நேராக வார்த்தை அனுப்பி கொண்டே இருக்கிறார். அந்த வார்த்தையை நீ பெற்றுக்கொண்டு தைரியம் உள்ளவனாயிரு. அந்த வார்த்தை நீ வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொண்டு தைரியம் உள்ளவனாயிரு. யாக்கோபின் தேவன் நமக்கு துணையா இருப்பா. யாக்கோபின் தேவன் நமக்கு துணையா இருந்து நம்மை நடத்துவா. எத்தனை இடர்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து சேர்ந்தாலும் கர்த்தர் தான் நமக்கு அடைக்கலம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலங்களிலே நமக்கு அனுகூலமான துணை. அந்த துணையாக இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது சத்ரு நம்மை நெருங்க முடியாது. சத்ரு நம்மை கிட்டி சேர முடியாது. சுற்றத்தார் காலத்தில் குளிர்ந்திட்டால் நம்பினோர் எதிராக வந்துட்டாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற அந்த வல்ல தேவன் நம்மை கைவிடாமல் நடத்துவார். எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக சகல ஜனங்களும் திரும்பி பார்க்கிற அளவுக்கு சகல ஜாதிகளுக்கு முன்பதாக கர்த்தர் நம்மை மேன்மையாய் வைத்து நம்மை நடத்துவார். நல்ல வாயில தந்து அறிக்கை பண்ணி கர்த்தர் கொடுத்த இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காக விசுவாசத்தோடு கர்த்தர் செய்ய போகிறார். யாக்கோபின் தேவன் எனக்கு துணையாய் இருப்பா, எனக்கு உதவியாய் கர்த்தர் இருப்பா. நல்ல வாயில தன் அந்நிய பாஷையில் பேசி ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மையான ஈவுகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய யாக்கோபு போராடினது போல தேவ சமூகத்துல நீ இஸ்ரவேல் என்னப்பட்ட தேவ பிள்ளை நீ தேவ சமூகத்துல போராடி பெற்றுக்கொள். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை ஆண்டவரே. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை ஒருபோதும் விடுவதில்லை. கண்களை மூடி இருக்கிறீங்களா தேவ சமூகத்துல? கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். யாக்கோபை குறித்து கர்த்தர் இந்த நாள்ல சபைக்கு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். எந்த நிலைமையில வந்திருக்கிறார் என்பதை கர்த்தர் அறிவார். சபையில கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவாவியானவர் நம்மத்தில் எழும்பி இருக்கிறார். தேவாவியான் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள் ஆபத்து நாளிலே கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் தருவதாக. அவன் பலவீனங்களும் போராட்டங்களும் நிறைந்த ஒரு மனிதனாக இருந்தான். நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு பலவீனங்கள் இருக்கிறது, போராட்டங்கள் இருந்த சூழ்நிலை நம்ம போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் அவனோடு கூட கர்த்தர் இருந்து அவனை ஆசீர்வதித்து அவன் பெயர் இஸ்ரவேல் என்று மாற்றினார். அவன் பெயரை இஸ்ரவேல் என்று மாற்றினார். இன்றைக்கு உங்களை என்னையும் பேர் சொல்லுந்து அழைத்த ஆண்டவர் பாவத்துக்கும் உளையான சேற்றில் அக்கிரமத்துக்களுக்கும் அடிமைப்பட்டிருந்த நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டு நம்மை மீட்டெடுத்து தம்முடைய பிள்ளையாய் மாற்றி ராஜாக்களாக ஆசாரியர்களாக நம்மை மாற்றி வைத்து இதுவரைக்கும் நம்மை ஆசீர்வாதமாக நடத்திருக்கிறார். இனிமேலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்த போகிறார். இனிமேலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்த போகிறார். நம்பிக்கை உள்ளவர்கள் கைகளை தட்டி என்னுடைய வாழ்க்கையில இனி வாழ்க்கையில வறட்சி என்பதே இல்லை, கனி நிறைந்த அனுபவத்துக்கு நேராக உன்னை கர்த்தர் அழைத்து செல்வா. ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்கள் நானும் கனி கொடுக்கும்படிக்கு நம்முடைய கனிகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆவிக்குரிய பிரகாரங்களிலே நான் ஒருவன் என்னிலும் நான் அவன் நினைத்திருந்தான் அவன் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அவன் இங்கே ஏசாயா 27:6 சொல்லப்பட்டது போல யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கண்களை மூடி தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரப்போகிறது. ஆமென், அல்லேலூயா. யாக்கோபு வேர் பற்றி நீங்க கண்மணியா கிறிஸ்துவுக்குள் வேர் பற்றி இருக்கும் பொழுது, கண்மணியா கிறிஸ்துவுக்குள் வேறுண்டு இருக்கும் பொழுது நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறாய். அந்த கண்மணியா கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது நீ பூத்து காய்த்து கனி கொடுக்கிற ஒரு தேவ பிள்ளையனை மாற்றி பூத்து காய்த்து உலகத்தை பல நாள்
நிரப்புகிற ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக உங்களை கத்தர் கொண்டு போக விரும்புகிறார். எத்தனை பேர் இதை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? எத்தனை பேர் அனுபவிக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆண்டுடைய சமூகத்தில் இதை பெற்றுக்கொள்ள, இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறணும், இந்த வார்த்தையை என் வாழ்க்கையில் கத்தர் செய்யணும்னு எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் கத்தர் எனக்கு செய்வா, எனக்கு செய்ய நினைத்த காரியங்கள் என் வாழ்க்கையில் கத்தர் நிறைவேற்றுவா, நீ பூத்து குலுங்கிடுவாய், நீ காய்த்து கனி தருவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பும்படி ஆவிக்குரிய ஜீவியத்தில் உன் வேலையில், தொழிலில், பிஸ்னஸ்ல நீ செய்கிற எல்லா கையீட்டு காரியங்களிலும் உனக்கு இரட்டிப்பான பலனை கத்து தந்து நடத்துவா. நம்பிக்கை உள்ளவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள், இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நான் பார்க்க முடியாத அதிசயங்களை நான் பார்க்க போகிறேன். என்னுடைய வேலையில், என்னுடைய பிஸ்னஸ்ல, என்னுடைய தொழிலில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் கத்தரனை காண செய்ய போகிறார். அமைதியா இருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் எதுவுமே செய்ய முடியாது. நிறைய பேர் அமைதியா இருக்கிறீங்க. நிறைய பேர் இப்படி இருந்தா எப்படிங்க கத்தர் செய்வாரு? உண்மையா கத்தரை தேடுங்க, பைபிளை ஃபாலோ பண்ணுங்க, வசனத்தை ஃபாலோ பண்ணுன்னு சொல்றவங்க கத்தர் எப்படி ஆராதனை பண்ண சொல்லியிருக்கிறாரோ அந்த பிரகாரமா நீ வாயை திறந்து கத்தரோடு கூட பேசினாதான் கத்தர் செய்வார். அது வரைக்கும் உனக்கு எதுவும் செய்யவே முடியாது ஆண்டவர்னால. என்றைக்கு வாயில திறந்து யாக்கோபை போல தேவரீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் நம்மை விடுவதில்லை, அந்த ஒரு தீர்மானம் பண்ணுங்களேன். அந்த ஒரு தீர்மானம், ஆண்டவருடைய பாதத்தில் உட்காருங்களேன். ஏன் ஆண்டவர் ஒன்னும் செய்ய முடியாம இருக்கிறாரு? நீ கத்தரை உண்மையாய் தேடாதனாலதான், நீ சரியான விதத்துல கத்தரை தேடாதனாலதான். சரியான பிரகாரங்களில தேவ சமூகத்தில் சுத்திகரித்து கத்தருடைய முகத்தை நீ தேடாதனால கத்தர் எதுவும் செய்ய முடியல. ஆனா யாக்கோபு கத்தரை தேடினா, அவனோடு கூட கத்தர் பேசினா, அவனோடு கூட கத்தர் இடைப்பட்டா, அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கத்த தந்து நடத்தினா. உங்களுக்கும் கத்த தருவா. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, இதை தீர்மானம் பண்ணுங்க, ஜெபிங்க. பணம், பொருள், பிசினஸ்லாம் அதுக்கப்புறம் தான். கர்த்தருடைய சமூகத்தை தேடு, ஆண்டவரை தேடு. அப்போதான் நீ சுகமா வாழ முடியும், அப்போதான் நீ சந்தோஷமா வாழ முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில, பூமிக்குரிய ஜீவியத்தை நிம்மதியா இருக்க முடியும். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் நம்ம விடுவதில்லை. யாக்கோபே நீ வேறொன்று வா, யாக்கோபே சொல்லுங்க எல்லாரும், நீ வேறொன்று வா, பூத்து குலுங்கிடு, ஆமென், பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா, இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா. கரண தட்டி எல்லாரும், பூமி எல்லாம் நிரப்பிடுவா. யாக்கோபே யாக்கோபே நீ வேறொன்று வா, இயேசுவுக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக, கண்மணியாக நீ வேறொன்று இருக்கும்போது பூத்து குலுங்கிடு, காய்த்து கனி தருவா. ஏன் கனி தர முடியல தெரியுங்களா? நீ இன்னும் கண்மணியா இயேசு கிறிஸ்து வேர் பற்றி இல்லாதனாலதான். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவார். அவருக்குள் வேறொன்று இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்க தேவ பிள்ளைகளை அவருக்குள்ளாக இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவார். இந்த பூமி எல்லாம் நானே காப்பாற்றுவேன், நானே காப்பாற்றுவேன். உன்னை நான் நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன். சொல்லுங்க, நானே உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, ஆவிக்குரிய ஜீவியத்தை எல்லா பகுதிகளிலும் நான் உன்னை காப்பாற்றி நீர் பாய்ச்சுவேன். இரவும் சொல்றார் கர்த்தர், இரவும் பகலும் நான் உன்னை காத்துக் கொள்வேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். சத்துரு நெருங்கவே முடியாது. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைக்கு விரோதமாக யாக்கோபே, கைகளை தட்டி எல்லாரும், நீ வேறொன்று, யாக்கோபே நீ பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா, பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா, இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா. சொல்லுங்க எல்லாரும், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவே. யாக்கோபே நீ வேறொன்று, அந்த இடத்துல உங்க பேர் வைங்க, உங்க பேரை வச்சு பாடுங்க. ஆமென். நான் பூத்து குலுங்கிடுவேன்,
இயேசுவுக்காக காய்த்து கனி தருவே. நான் பூத்து குலுங்கிடுவே, காய்த்து கனி தருவே, இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவே. ஆமே, இந்த பூமி எல்லாம். அருமையான மகன் அல்லவோ, அருமையான மகன் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ. நீங்களும் நானும் அருமையான இயேசுவுக்கு அருமையான மகன், அருமையான பிள்ளைகளாக. உன்னை நான் இன்றும் நினைக்கின்றேன், உன்னை நான் இன்னும் கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார். அவருடைய இதயம் உனக்காக என் இதயம் எங்குகின்றது. யாக்கோபே யாக்கோபே நீ வேறொன்று வா. இயேசுக்குள்ளாக இன்னும் வேர் பற்றி கிறிஸ்துவுள்ள உபதேசத்துல, சத்தியத்துல, வார்த்தையில, வசனத்துல நீ வேறொன்று இருக்கும் பொழுது பூத்து குலுங்கிடும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவே, இந்த பூமி எல்லாம். சொல்லுங்க எல்லாரும், என் மகனே என் மகளே, புத்து குலுங்கிடுவேன் குலுங்கிடுவே, காய்த்து கனி தருவே. இயேசுவுக்காய் காய்த்து கனி தருவே, இந்த பூமி எல்லாம். ஹல்லேலூயா. இந்த பூமி எல்லாம். ஹல்லேலூயா. ஆவியின் கனிகளை பெற்று இந்த பூமியில் எல்லாம் போய் கனி கொடுக்கிறவனாக இருங்க. எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தருமையான நல்ல ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு தந்தீர். உமக்கு நன்றி. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கிருபையாக நடத்தினீர். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, பூமிக்குரிய வாழ்க்கையும் சரி, எங்களுடைய குடும்பத்தையும் கூட, எங்களுடைய ஊழியத்தின் பாதைகள், நாங்கள் வேலை செய்கிற காரியங்கள், வியாபாரம், படிப்பு, எல்லா பகுதிகளிலும் நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து, நாங்கள் கையிட்டு செய்த எல்லா காரியங்களையும் நீர் வாய்க்க பண்ணதுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் தேவ சமூகத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். உம்முடைய அன்பின் நிமித்தமாக இந்த நாளிலே நாங்கள் வந்து ஜீவனுள்ளாக நாங்கள் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க கொடுத்த மகா பெரிய கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் வந்த ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறேன். யாக்கோபின் தேவன் எங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது, ஆண்டவரே, யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவானா இருப்பான். அவனோடு கூட கர்த்தர் இருப்பார். கர்த்தர் யாக்கோபை தெரிந்து கொண்டது போல, யாக்கோபை பேர் சொல்லி அழைத்தது போல, நீர் எங்களை தெரிந்து கொண்டு எங்களை பேர் சொல்லி அழைத்ததுக்காக நன்றி. நன்றி அப்பா. நாங்கள் இன்னும் கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி நிற்கவும், ஆண்டவரை கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி பூத்து காய்த்து நாங்கள் கனி கொடுக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாக நீர் எங்களை அழைத்து சொல்லும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த நாட்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுடைய குடும்ப ஜீவியத்திலையும், ஆவிக்குரிய பிரகாரங்களிலும், கையிட்டு செய்கிற பிரகாரங்களிலும் நிறைவான பலனை கர்த்தனை தந்து நடத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். வேலை செய்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், வியாபாரம் செய்கிறவர்கள், விவசாயம் பண்ணுறவங்க என்னெல்லாம் காரியங்களை செய்கிறார்களோ, கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி நின்று சத்தியத்தில் உபதேசம் நின்று தங்களுடைய காரியங்களை செய்கிற எல்லா தேவ பிள்ளைகளுடைய கரங்களை கர்த்தர் மதித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து நடத்துங்க. எல்லா காரியங்களிலும் நீடிய பொறுமையுள்ளாக இருக்க, கோபம் கொள்ளாதபடிக்கு, கர்த்தருடைய காரியம் நிறைவேறுவதற்கும் பொறுமையோடு சமூகத்தில் காத்திருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த நாள் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. தொடக்க முதல் முடிய வரை நம்முடைய பிரச்சனைகளை மத்திய இருக்கட்டும். பெரிய காரியம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.